இல்லை அகங்கிட்ட கூவ நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு பிரபலமான ஒரு பாடகியாகவும் ஆங்கராகவும் நடிகையாகவும் வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம நடிகை ஆங்கர் பாடகி சிவாங்கி எல்லாருக்குமே தெரியும். புகழ்பெற்ற ஒரு சேனலில் வந்து பாட்டை பாடி அதில் ஃபேமஸ் ஆகி அவங்க இப்போ இது வரைக்கும் நல்லா பாடுவாங்க, ஆக்டிங் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ அவங்கள பற்றி வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம். வீடியோ துறைச்சா பாருங்கள், அப்போ தான் நம்ம பேசலாம் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. இப்போ இந்த பதிவு சிவாங்கிக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஏம்மா சிவாங்கி தங்கச்சி, நீ வந்து ஒரு படித்த பிள்ளைம்மா, நீ வந்து உன் பிறந்த நாளைக்கு ஒரு செயல் பண்ணியிருக்க போகிற. அது எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. நீ அந்த செயலை வந்து பிறந்த நாளைக்கு ஒரு 100 பேருக்கு நீ சாப்பாடு போட்டிருந்தா கூட எங்கள் மன சந்தோஷப்பட்டிருக்கும். பிறந்த நாளைக்கு வந்து நான் வந்து இந்த பேராசூட்டில் போகிறேன், நான் அதில் போகிறேன் இதில் போகிறேன்ட்டு நீ வந்து இந்த இதில் போய்கிட்டு இருக்கிய நடுவானத்தில். ஏற்கனவே இப்படி தான் பேராசூட் ஒரு விபத்து நடந்து பலூன் வெடித்து நிறைய பேர் தீயில கருகி ஒம்பா போயிட்டாங்க. மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நீ வந்து இப்படி பண்ணலாமா? உனக்கு எதுவும் ஒன்றுன்னா தாங்க முடியும்? உங்கள் வீட்டில் அம்மா அப்பா தாங்குவாங்களா? யார் தாங்க முடியும் சொல்லு? நீ அதனால் இப்படி இந்த மாதிரி செய்யலாம் செய்யாதம்மா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது. உன் உயிர் உனக்கு தான் முக்கியம். நீ நல்ல ஒரு பாடகி, நல்லா பாடுதம்மா, நல்லா அழகாக இருக்கும், உன் வாய்ஸ் குரல் அருமையாக இருக்குது. அதனால் நீ ஒரு பொம்பளை பிள்ளை, இந்த மாதிரி வந்து ஆபத்தான விஷயங்களில் வந்து செய்யாத. அது சரியா? அதனால் நல்ல விஷயங்களை பண்ணுங்கள். கோயிலுக்கு போங்க பிறந்த நாளைக்கு. நான் முடியாத ஆதரவற்றவங்களுக்கு சாப்பாடு போடுங்க ஐயா. இந்த பிறந்த நாளைக்கு பெரிய பெரிய நடிகர் எல்லாருமே அதை விட்டுட்டு பிறந்தநாள் ஜாலியாக கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆபத்தில் போய் மாட்டிக்கிறாதீங்க. ஏற்கனவே இப்போ தான் விமான விபத்து ஒன்று நடந்திருக்கு, கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் மீள முடியல. அதுக்கப்புறம் வெளிநாட்டில் பேராசூட் விபத்து, அதில் ஒரு 10-15 பேர் ரொம்ப போயிட்டாங்க. பூரா மேலேருந்து கீழே விழுந்து இப்போ வெடித்து, இந்த பலூன் வெடித்து அது தீப்பிடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அதனால் யாரும் அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தகவலை சொல்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ அமைக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.